எங்கள் ஊரில் ரொம்ப அருமையாக பேசியிருந்தேன் அப்படிங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அவரோட ரசிகராக இருக்கிறோம். இப்போ எங்கள் தலைவர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லாமே நல்லது பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எல்லாருமே எங்கள் தலைவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு 500 மீட்டர் தான் ஓட்டு போடுற வாக்குச்சாவடி. கண்டிப்பாக போய் போடுவேன். கண்டிப்பாக எங்கள் விஜய் சார் ஜெயிப்பார். பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் வேலைப்பாடுகள்லாம் பண்ணணும். அதை கொஞ்சம் மேம்பாடு பண்ணணும். அதுதான் எங்களுக்கு மெயின் கோரிக்கை. ஸ்கூல் மெயின். 1977 எம்ஜிஆருக்கு பிறகு மக்களுக்கான இது ஜனநாயக ஒரு தேர்தல், இளைஞர்களுக்கான எங்களுக்கான ஒரு தேர்தல். எல்லாம் மக்கள் வரவேற்கிறாங்க தேர்தலை. 2026 புதுவித மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. திருப்பூர் பல்லடம் இனிமேல் நாங்கள் அவரை வந்துங்க 23ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் தேதியிலிருந்து அவர் மக்களை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருங்கிற நம்புகிறேன். இனிமேல் எங்களோட ஆட்சி டிவிக்கேனோட தான். தீய சக்திகளோட அழிவு காலம் முடிந்து விட்டது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அவருக்கு எந்த ஒரு அனுமதியுமே கொடுக்கறதில்ல. தயவு செஞ்சு அவருக்கு அனுமதி கொடுங்க. தயவு செஞ்சு எல்லா இடத்துக்கும் அனுமதி கொடுங்க. எல்லா தலைவரும் வர்றாங்க, எல்லா பக்கம் எல்லாம் போய் ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புறநகர் வழி தான் அவருக்கு அலௌடு. சிட்டிக்குள்ளே விடவே இல்லை. கண்டிப்பாக அவருக்கு மெயின் வர்றதுக்கு முன்னாடியே அவர் தடுத்துடுறாங்க. தயவு செஞ்சு அவருக்கு எல்லா இடத்துக்குமே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும். இது போன்ற ஒரு இடம் முதலே கொடுத்துருந்தால் தவறுகள் நிறைய நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நாங்கள் குறிப்பிட்ட ஒரு இட வசதி வேணுங்க. அந்த இடமே பிரச்சனை. எப்படி ஒரு 1000 பேர் நிற்க வேண்டிய இடத்துலங்க 1,00,000 பேர் நிற்கக்கூடிய இது வந்து அந்த இடத்துல கிடையாதுங்க. அது இடமே பிரச்சனைங்க. அது இடமே வேற இதுங்க. நாங்கள் பேசணுன்னாங்க நிறைய பேச வேண்டியது வருங்க. இது நிறைய கண்டிப்பாக அவருக்கு அனுமதி கொடுங்க. தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க. எல்லா பக்கம் அனுமதி கொடுங்க. அவரை வந்து முதலையே முட்டுக்கட்டை ஓட்டு நிறுத்திடுறாங்க. அவர் எந்த இடத்துலையும் போய் தேர்தலில் போய் போட்டியிடணும். எல்லா தொகுதியும் அவர் போகணும். தயவு செஞ்சு எல்லா இடத்துல அவருக்கு அனுமதி கொடுங்க. அனுமதியே கொடுக்கறதில்ல அவருக்கு. எங்களோட கோரிக்கையை அவருக்கு அனுமதி கொடுங்க. இது இளைஞர்களோட எழுச்சி தேர்தல், ஜனநாயக தேர்தல், எங்கள் இளைஞர்களுக்கான தேர்தல். இது தலைவரை வந்து அந்த அமர சீட்டில் உட்கார வச்சு நாங்கள் அழகு பார்க்கணும். இனிமேல் நாங்கள் வந்து அடிக்கடி எங்களோட தலைவரை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சதுக்கு இது 45 ஓட்டு இல்லைண்ணா. 45 வயசு ஓட்டு இல்லை. ஹலோ 20க்கு மேலே இருக்கிற ஓட்டு தான்.